ஈதுல் அல்ஹாவின் மகத்துவம். தியாகத் திருநாள் உரை வழங்குகிறார் நாகர்கோயில் வட்டார ஜமாத்துல் உலமா சபை துணை செயலாளர், நாகர்கோவில் அல்லமீன் ஜும்மா பள்ளி தலைமை இமாம் மௌலவி எம் முகமது முனீர் முனீரி அவர்கள். குமரி பண்பலை 101 நேயர்கள் அனைவர்களுக்கும் தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லா. உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எஜமான் ஆகிய இறைவனுக்கே எல்லா புகழும். இறைவனுடைய அனைத்து புகழும், இறைவனுடைய அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் உலகிலுள்ள அனைவர்கள் மீதும் எப்போதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, நண்பர்களே, இன்று நாம் பேச போகும் விஷயம் ஈதுல் அல்ஹா. நாம் அனைவர்களுக்கும் தெரியும், தியாகத் திருநாள் என்று சொல்வார்கள். இறைவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நமக்கு கற்றுத்தரும் நாளாகும். உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இறைவனுக்கு சொந்தமானது. அவன் எப்போது அதை எடுப்பான், எப்போது நமக்கு தெரியாமல் அதை தடுப்பான் என்பதை இறைவன் மட்டும்தான் அறிந்தவன். ஆனால் அதை மனரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், உலகத்தில் தியாகத் திருநாள் என்று சொன்னாலே நிறைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறையவர்களுடைய வார்த்தைகளும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சில வார்த்தைகளை நான் பேச ஆசைப்படுகின்றேன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சாதனையை பற்றி தான் இன்று பேசுவதற்கு நாம் ஆசைப்படுகின்றேன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவன் கொடுக்கப்பட்ட அனைத்து கடினமான சோதனைகளை அவர்கள் சாதனை படைத்தார்கள். ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் வாழ்ந்தவர்களாக்கும். ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் ஒரு மகனை கொடுத்தான். அந்த மகன்தான் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாம் அனைவர்களுக்கும் தெரியும், குழந்தை இல்லையே. மற்றவர்கள் குழந்தைகளை பார்க்கும்போது தனது மனதில் கவலையும் துக்கத்தையும் மறைத்து வைத்து மற்ற குழந்தைகளை அன்பு காட்டும் எத்தனையோ பெற்றோர்கள் இந்த உலகில் உண்டு. கவலைப்படாதீர்கள், இறைவன் நிச்சயம் என்றோ ஒரு நாள் நமக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான். நறுகுணம் உள்ள குழந்தையாக இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிடைத்து அந்த பாசத்தை கூட முடிப்பதற்கு முன்பாக இறைவனுடைய கட்டளை வந்தது, தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று. ஒரு தந்தைக்கு இதைவிட பெரிய சோதனை என்னவாக இருக்க முடியும்? ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இறைவனிடத்தில், இறைவனே, நீ இட்ட கட்டளையை நான் நிறைவேற்றுவதற்கு நான் தயார் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லிவிட்டு தன்னுடைய மகனிடத்தில் கேட்டார்கள், என்னுடைய அருமை மகனே இஸ்மாயிலே, இறைவன் இப்படி ஒரு கட்டளையிட்டிருக்கின்றான், உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றான், நீ என்ன அபிப்பிராயம் சொல்ற என்பதாக தன்னுடைய மகனிடத்துல அன்பாட்டு கேட்கிறாங்க. ஆனா தன்னுடைய மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சதஜுதூனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். தந்தையே, இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டதை செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள். தன்னுடைய மகனுடைய பதில கேட்டு தந்தை அசந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டாங்க. என்னப்பா, இது என்னுடைய மகன்தான் இப்படி பேசுறானா? இதுதான் உண்மையான ஈமான். தன்னுடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தக்கூடிய நேரத்தில் நற்குணத்தோடு நல்ல பிள்ளையாக, இந்த சமூகத்திற்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்த வேண்டும். ஆனால் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை தன்னுடைய தந்தை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? இதுதான் உண்மையான ஈமான். இதுதான் முழுமையாக கீழ்ப்படிதல். இறைவன் இவர்களுடைய இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடையும், அது மட்டுமல்ல தன்னுடைய மகன் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஈமானையும், அவர்களுடைய அந்த இறைவன் மீது வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை தான் இன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தையும் பற்றி இந்த உலகம் பேசப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி வாளை எடுத்து, தன்னுடைய மகன் அறுப்பதற்கு பலியிடுவதற்காக வேண்டி கத்தியை கொண்டு அறுத்தார்கள், வாளை கொண்டு அறுத்தார்கள்.
ஆனால் அந்த கத்தியுமோ என்னப்படவில்லை, அறுபடவில்லை. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த வாளை தூக்கி எறிந்தார்கள், பாறை வெடித்தது, பாறை பிளந்தது. ஆனால் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கழுத்து அறுபடவில்லை. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தில். உலகத்தில் எந்த ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனின் நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அனைத்து காரியங்களும் நடைபெறும். இல்லாவிட்டால் சில காரியங்கள் நடக்கவில்லை என்று நாம் நினைத்தால் அதில் இறைவன் ஒரு நன்மையை வைத்திருப்பான். ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டத்தை கண்டு பயந்து ஓடக்கூடாது. ஏனென்று சொன்னால் குர்ஆனில் ஒரு வசனம் சொல்வார்கள், ஃபஸன் யஸ்ஸிருஹுலில் யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகுதான் இறைவன் ஒரு வெற்றியை நமக்கு தருவான். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டத்திற்கு நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த உலகத்தின் நிறைய மரணங்களை நான் பார்க்கின்றோம். அது நல்லதல்ல. அது உலகத்தில் வாழும் மக்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்மளை சுற்றியுள்ள நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்களுக்கு எவ்வளோ மனதளவில் வேதனை வரும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை அறுப்பதற்கு முயர்ந்தும் அது அறுபடாமல் பாறையை பிளந்தது. ஆனால் அது மட்டுமல்ல, அந்த இடத்தில் வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கினார்கள். இறங்கி வந்து ஒரு ஆட்டை கொடுத்து என்ன சொன்னார்கள்? அருங்கள் என்று சொன்னார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் இன்றும் அந்த ஆட்டை அறுத்து பலியிடக்கூடிய வழிமுறைகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த ஆடை அறுத்து கொடுப்பதினால் என்ன நன்மை கிடைக்கிறது என்று நாம் சிந்திப்போம். ஆனால் இறைவன் சொல்வான், நீங்கள் ஆடை அறுத்து பலியிடுவதன் மூலமாக எனக்கு அதனுடைய இறைச்சியோ இல்ல அதனுடைய இரத்தமோ இல்ல அதனுடைய தோலோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் இறைவன் பார்ப்பது உங்களுடைய தக்வா மட்டும்தான். இறைவன் பார்ப்பது உங்களுடைய இதயத்தில் உள்ள உண்மையான இறைவன் மீது வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை மட்டும்தான் இறைவன் பார்க்கின்றான். அதாவது நம்முடைய இறை பயம், நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய மனநிலை. இன்று சிலர்கள் குர்பானி என்று சொன்னாலே அது ஏதோதானோ என்று நினைத்து விட வேண்டாம். அந்த குர்பானி கொடுப்பது, அந்த குர்பானி மக்களிடத்தில் ஒப்படைப்பது எப்படி தெரியுமா? நம் உலகத்தில் வாழும் ஏழைகளுக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பாக்கும் இந்த குர்பானி என்று சொல்லக்கூடியது. ஏனென்று சொன்னால் எத்தனையோ ஏழைகள் வீட்டில் உணவுகள் உண்ண முடியாமல், சாப்பிட முடியாமல், அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏழைகளை கண்டால் நீங்கள் வெறுக்காதீர்கள். ஏழைகளை கண்டால் நீங்கள் ஒதுங்கி போகாதீர்கள். ஏழைகளை கண்டால் புஞ்சிரிக்காமல், சிரிப்பு முகத்தை காட்டாமல் நீங்கள் விலகி செல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு நீ ஒரு தான தர்மம் செய்வது கூட உன்னால் கொடுக்க முடியாவிட்டால் நீ புஞ்சிரி சிரி, அந்த புஞ்சிரி கூட உனக்கு ஒரு தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கும் என்று முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அதனால் ஏழைகளை நீங்கள் ஒதுக்கி நிப்பாட்டாதீர்கள். ஏழைகளை நீங்கள் தனிமையாக்காதீர்கள். எத்தனையோ விதவிகள் உண்டு உலகத்தில், எத்தனையவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் உண்டு. ஒரு நேரத்து கூட உணவுகள் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பேர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். ஆனால் நாம் எவ்வளோ உணவுகளை உண்டுட்டும் கூட வேஸ்டான நிலையில நம்ம அதை தூக்கி எறியக்கூடிய காலத்தில் நம்ம வாழ்றோம். நம்ம சாப்பாடு லிமிட்டுக்கு மேல சாப்பாடு வாங்கிட்டு அந்த சாப்பிட முடியாவிட்டால் அதை எப்படியே தூக்கி குப்பையில போடுற மாதிரி போட்டுட்டு போயிடுறோம். ஆனா ஒரு ஏழையினுடைய துக்கத்தை நாம் புரிந்தால் என்றும் எப்போதும் உணவுகளை நாம் வீணடிக்க மாட்டோம். அதனால்தான் இந்த ஈதுல் அல்ஹா என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் மட்டும்தான் நாம் சந்தோஷம் நடக்க வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது. உலகில் உள்ள எல்லா ஏழைகளும், அவர்கள் முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அனைவர்கள் வீட்டிலேயும் ஏழையாக அவர்கள் இருந்தால் அவர்கள் வீட்டிலும் நீங்கள் கொண்டு கொடுங்கள். அவர்கள் வீட்டிலையும் நீங்கள் சந்தோஷத்தை உண்டாக்கினால் இறைவனுடைய கருணை எப்போதும் நமக்கு கிடைக்கும். நம்ம நினைப்போம், சில நிமிடத்துல நம்ம நினைப்போம், யாருமே நம்ம கூட இல்லையே, உதவுவதற்கு யாருமே நம்ம கூட இல்லையே, கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல இவ்வளோ பெரிய சிரமத்தை நான் சுமந்துட்டு இருக்கேனே, யாரும் நம்ம கூட இல்லையே. நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உலகத்தில் உள்ளவர்கள் என்றோ எப்போதோ எல்லா நிமிடத்திலையும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. எல்லா நேரத்திலையும் பாருங்களேன், நம்முடைய நண்பர்கள் கூட என்ன செய்வாங்க, சில சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையிலே நம்மளை விட்டு போகாத ஒரே ஒரு ஆளுன்னு சொன்னா இறைவன் மட்டும்தான். ஏன்னா குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லுவாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. என்ன துக்கம் வந்தாலும், என்ன கவலை வந்தாலும், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. எத்தனை பேர் கைவிட்டாலும் இறைவன் எப்போதும் எல்லா நிமிடங்களிலும் அவன் கைவிடாத ஒரே ஒரு எஜமான் இறைவன் மட்டும்தான்.
ஏன்னா அந்த இறைவனுடைய குர்ஆன் ஆகிய குர்ஆன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுவாங்க. லா தஹசன் இன்னல்லாஹ் மானா, நீ துக்கப்படாத, நீ கவலைப்படாத, உங்கூட நான் இருக்கிறேன்னு இறைவன் சொன்ன வாக்கு. அப்ப மனிதனை படைத்த எஜமான் எந்த அளவுக்கு நம்ம மீது அக்கறை வச்சிருக்கான். அப்ப அவனுக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஒரு தவறு செய்யணும் என்று தோணும் கூடிய நேரத்தில் கூட அந்த எஜமானை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதனால் இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய நாளை நாம் சந்தோஷமான நிலையில, ஹாப்பியான நிலையில, ஏழைகளும் சந்தோஷப்படும் நிலையில் நாம் என்ன செய்வோம்? சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம், சந்தோஷமாக கொண்டாடுவோம். அனைவர்களும் அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, அனைவர்களுக்கும் சொல்லக்கூடியது இறைவனுடைய அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் இறைவனுடைய கருணையும் எப்போதும் எல்லா மக்களுக்கும் உண்டாவதாக. யாருடைய இதயத்தில் என்னென்ன மனதில் நல்லது நினைக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா நியத்துகளும் எல்லா நற்காரியங்களும் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. வாஹ்ருது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இதுவரை ஈதுல் அல்ஹாவின் மகத்துவம் தியாகத் திருநாள் உரை வழங்கியவர் நாகர்கோயில் வட்டார ஜமாத்துல் உலமா சபை துணை செயலாளர், நாகர்கோவில் அல்லமீன் ஜும்மா பள்ளி தலைமை இமாம் மௌலவி எம் முகமது முனீர் முனீரி அவர்கள்.